பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம். பைபிளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் மனிதன் தன் வாழ்விலே அவன் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் தான், வேறு ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, சில விஷயங்கள் நம்ம மலைத்து போன, நின்று போன, பிரமித்து போன எல்லா விஷயங்களும் மனித மூளைக்கு, அறிவுக்கு சாத்தியமில்லாமல் போகலாம். அது ஆச்சரியமாய் கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது அற்ப சொற்ப எளிமையான காரியங்கள். இங்கே அத்தனை திரளான மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவதற்கு தேவனுக்கு அது அற்ப காரியம். இந்த ரொம்ப கடினமான விஷயம் இல்லை. அவரை நம்புகிற மக்களுக்கு அவர் செய்கிற எல்லா நன்மைகளும் அவருக்கு கடினமான விஷயங்கள் இல்லை. சில சமயத்தில் நாம் இது தேவனுக்கு கடினமாக இருக்குமோ என்று நாம் எண்ணுகிற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. தேவ மக்களே, நம் எதிர்பார்ப்பு நம் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அது அழகாய் சரியான நேரத்தை செய்கிறார். இந்த சித்தம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். தேவ சித்தம் எது, அது பர்மிஷபிள், அனுமதிக்கப்பட்டது, எது ஆண்டு நமக்கு அனுமதித்திருக்கிறார், எது நமக்கு சரியாக இருக்கும். சில விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போதுதான் அது நம்ம வாழ்க்கையில அதை அழகாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. நம்முடைய அறிவிலே, திறமையிலே நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஏன் இது நடக்கக்கூடாது, ஏன் கிடைக்கக்கூடாது? அண்டத்தை படைத்த இறைவன் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நாம் எப்படி இருப்போம் என்பதை அவர் அறிந்தவராய், அவர் எல்லாவற்றையும் அதிக காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறவனால் தான் தன் மக்களை அழைத்து வந்து அந்த பாலைவனத்திலே அவர் சர்வ வல்லவர் என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சில அங்கே ஆலோசனை சொல்கிறார். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை விட்டுங்கள், தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த வசந்தை கேட்ட போல உடனே நம்புற மாதிரி இல்லை. முறுமுறுத்திருப்பார்கள், எப்படி தண்ணீர் நினைத்திருப்பார்கள். ஒரு சில நம்ம வேற வழியில தோண்டி இருப்பார்கள். ஒரு சில சுமாரான்னு சொல்லியிருப்பார்கள், ஏதோ ஒன்று நடந்திருப்பார்கள். ஆனால் எண்ணங்கள் 1000 இருந்தால், மனுஷனுடைய சிந்தனை 1000 இருந்தால், தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. அதனாலே உங்க வாழ்விலே அவர் செய்ய நினைத்து தடைப்பட, நம்ம தான் நம்முடைய ஆசிரியத்துக்கு நம் தடையாக இருக்கிறோம். அவர் நம்பிக்கையிலே, மூளை, அறிவிலே, அனுபவத்திலே, நமக்கு புரிதலிலே நம்ம வாழ்க்கை ஓடுகிறது. தேவ மக்களே, அவர் ஒரு மனிதன் வாழ்வை அவர் உயர்த்தணும் நினைத்தால், மேன்மைப்படுத்த நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதைத்தான் இது கர்த்தரின் பார்வைக்கு அது அற்ப காரியமாய், சாதாரண காரியமாய் இருக்கிறது. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போயிருக்கிறோம். இதை யோசித்து பாருங்க. ஒரு கணத்தை மாற்ற வேண்டும் என தேவன் அவர் முன்னறிந்தால் அதை யாரால் தடுக்க? 2 ராஜாக்கள் இதே 4ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தா, ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கி செத்துட்டார். போய் ஊழியக்காரர் சொல்லும் போது ஒரு சிம்பிளா சொல்ல, உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? இதுதான் தேவனுடைய கேட்க. தேவன் நம்மை ஆசிரியப்பதற்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? இதைத்தான் அங்கே சொல்ற, ஒரு குடம் எண்ணெயே எல்லாம். குடம் நம்ம எப்படின்னா விளக்கிக்கலாம் வச்சுக்க. உதாரணம், குடம் என்பது நம்ம வாழ்வுக்குள்ளே தேவன் விரும்புகிற விஷயங்கள், பக்தி, பரிசுத்தம், நம்பிக்கை, விசுவாசம் இருந்தால் அது இன்னும் தேவனுடைய அறிவிலே வளர்க்கும். பாருங்க, காலி குடங்கள்லாம் தண்ணீரை வாரு, நம்முடைய அந்த காலி குடங்களை எண்ணெயை வார்க்க அது நிரம்பினது. அதே போலதான் கஷ்டங்களும் கண்ணீரும் மாற வேண்டும் என்றால் நமக்குள்ள விசுவாசத்தையும் பக்தியும் வார்க்க தான் அது அதிசயமாய், அற்புதமாய் மாறுகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு எப்போ இதெல்லாம் ஒரு சப்பமற்ற, ஒரு சாதாரணமற்ற, ஒரு எளிய விஷயமாய் மாறுகின்றால் அவர் சொல்லுவதை நம்புவதற்கு நாம் அர்ப்பணிக்க. லேவியராகும் 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கிறது, இதைப்படி செய்தால் இவைகளாலே நீங்கள் பிழைப்பீர்கள், நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் ஒரு மனிதன் வாழ்விலே அவர் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாரோ அதை அழகாய் சரியாய் செய்கிறார். இந்த காலங்களிலே தேவ மக்களே, உங்க அறிவையும் அனுபவத்தையும் நீங்கள் தூர எறிந்து விட்டு தேவன் சொல்வதை நம்புவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அங்க பாருங்க, நீங்க காற்றையும் காண மாட்டேன். ஒரு ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு, ஆசுவதற்கு அவருக்கு ஒரு மூலப்பொருள் தேவையில்லை. நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு பணம் தான் மூலப்பொருள். பணம் இருந்தால் நாம் விரும்பின பொருளை வாங்கலாம். ஆனால் இறைவனுக்கு அது அவசியமில்லை, அது அவசியப்படுவதும் இல்லை. ஏனென்றால் அவர் தேவன், அவர் அழகாய் எல்லாவற்றையும் செய்வார். நம்ம வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் தோங்கி விட்டார் என்றால் இந்த அற்புதத்தை, அதிசயத்தை யாராலும் தடுத்து விட முடியாது. இன்றைக்கு உங்க வாழ்விலே எதெல்லாம் வனாந்தரமா இருக்கோ, எதெல்லாம் சாத்தியமில்லையோ, எதெல்லாம் அற்புதம் நடக்கவில்லையோ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், என் தேவனுடைய பார்வைக்கு இதெல்லாம் அற்ப சொற்ப காரியம். அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறார். அங்கே சங்கீதம் 33:9
அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளை இருக்கு. அவர் சொன்னார்னா ஆகும். அதுதான் முடிவு பண்ணிக்கங்க. கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். தொடர்ந்து ஓடுங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. அந்த பேசேஜ் அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் படிங்க. இவ்வளவு அழகுள்ள தேவன் அந்த அற்புதம் செய்து தன் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டாரோ அதை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.